கேரளாவில் நடிகர் சித்திக் போன்றவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு. நடிகர் ரேவதி சம்பத் குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழு அமைத்தது கேரள அரசு. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு. தேசிய மாநாட்டு கட்சி 51 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 32 தொகுதிகளிலும் போட்டியிட ஒப்பந்தமானது. ஜம்மு காஷ்மீரில் 16 பேர் கொண்ட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. ஏற்கனவே வெளியான பாஜக வேட்பாளர் பட்டியல் ரத்து. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற 6 தமிழக தடகள வீரர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு. தமிழ்நாடு தடகள சங்கம் பாராட்டு விழா நடத்தி கௌரவித்தது. உத்தரப்பிரதேசம் ரேப்டி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மக்கள் பாதிப்பு. பல கிராமங்களுக்கு சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் படகில் பயணம் செய்யும் மக்கள். கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் 2 பேர் கைது. எளிமிருந்து சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்ட சிவராமன் கூட்டாளிகள் சிக்கினர். அரசியலில் இருந்து வயதானவர்கள் வெளியேற வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியது கருத்து சரியானது. சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய ஆன்லைன் சர்வேயில் பெரும்பாலானவர்கள் கருத்து. தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகள் வருகின்ற 1ஆம் தேதி முதல் கட்டணம் அதிகரிக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் என அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் 100 டிகிரியை கடந்து வெயில் சுட்டரித்தது. மதுரையில் அதிகபட்சமாக 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதி. தென்கிழக்கு ஐஸ்லாந்தில் சுற்றுலா சென்ற குழுவினர் மீது பனிக்குகை இடிந்து விழுந்தது. பனிக்கட்டிகளில் சிக்கிய 2 பேரை காணவில்லை. தேடும் பணி தீவிரம். குஜராத் மாநிலத்தில் கனமழை காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து துண்டிப்பு. குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை. கல்லூரிகள் மட்டும் செயல்படும் என மாநில அரசு அறிவிப்பு. மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் எம்பி வசந்த் சவான் காலமானார். உடல்நலக் குறைவினால் சிகிச்சை பெற்று வந்த வசந்த் சவான் உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் மேலும் 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. விஷச்சாராய வழக்கில் இதுவரை 8 பேர் மீது குண்டர் சட்டத்தில் கைது. திமுக ஒருங்கிணைப்பு குழுவினர் இளைஞரணி உள்ளிட்ட சார்பு அணிகளுடன் ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வியூகம் குறித்து அமைச்சர்கள் அறிவுறுத்தல். மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமை போன்ற 48,000 வழக்குகள் நிலுவையில் உள்ள விரைவு நீதிமன்றங்களை மாநில அரசு திறக்காதது ஏன் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு மத்திய அரசு கேள்வி. உதகை அருகே வீட்டின் மீது சொகுசு கார் விழுந்ததால் கூரை உடைந்து சேதம். எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட்ட போது பள்ளத்தில் கார் விழுந்தது. ஆப்பிரிக்க நாட்டின் ஜாம்பியாவின் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிய 8 பேர் உயிரிழப்பு. மண் சரிவில் சிக்கிய மேலும் சிலரை மீட்கும் பணி தீவிரம். தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா மையங்களில் குவிந்த மக்கள். நீலகிரியில் தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களை மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மகாராஷ்டிராவில் மோடி திறந்து வைத்து 35 அடி உயரமுள்ள சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து நொறுங்கியது. சிலை திறந்து வைக்கப்பட்ட 8 மாதங்களில் உடைந்து சேதம்.
விவசாயிகள் இயக்கம் குறித்து பாஜக எம்பி கங்கனா ரணாவத் தெரிவித்தது அவரது சொந்த கருத்து. கட்சியின் கொள்கை விவகாரத்தில் கருத்து தெரிவிக்க கங்கனாவுக்கு அனுமதி தரவில்லை என பாஜக மறுப்பு. இரண்டு தங்கங்கள் பிளவுபட்டு மீண்டும் ஒட்டிக்கொண்டுள்ளன. ரஜினிகாந்த், அமைச்சர் துரைமுருகன் சர்ச்சை குறித்து வைரமுத்து கருத்து. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது மேலும் 4 கொலை வழக்குகள் பதிவு. வங்கதேச கலவரம் தொடர்பாக ஷேக் ஹசீனா மீது ஏற்கனவே 42 கொலை வழக்குகள் உள்பட 51 வழக்குகள் பதிவு. வடக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் தகவல். இந்தோனேஷியாவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 13 பேர் உயிரிழப்பு. வீடுகள் இடிந்து விழுந்ததால் மக்கள் பாதிப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா ஐசிசி தலைவராக வாய்ப்பு. பிசிசிஐ செயலாளராக டெல்லி கிரிக்கெட் வாரிய தலைவர் ரோஹன் ஜெட்லி நியமிக்கப்படுவார் என தகவல்.